அதாவது தமிழகத்தை இரண்டாக பிரித்து அதன் மூலமாக பாஜக வந்து தமிழகத்தில் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு ஒரு மத்திய அரசு திட்டமிடுதல் இருக்குது. இன்னும் அது யூகத்தின் அடிப்படையிலான செய்தியாக எந்த செய்தியும் தெரியாது. நாளிதழில் வெளியாகி இருக்குது. அதை பற்றி உங்கள் கருத்து? அது எந்த அளவுக்கு உறுதியான செய்தி நமக்கு தெரியல. அதுக்கு ஒரு திட்டம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு. ஏன்னா இப்போ மேற்கு வங்கத்தில் அது காலம் வர முடியும். எங்கள் வலுவாக இருக்கிறது இடதுசாரிகள் மம்தா பானர்ஜி. அப்போ அங்கே போய் டார்ஜிலிங்கில் வாழ்கிற அந்த மக்களை நீங்கள் பார்க்குறீங்க. அவங்கள தனி மாநிலம் கேட்டு போராட வைக்கிறது பாஜக தான் செய்யுது. அது மாதிரி ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டிலேயே செயல்படுத்த நினைக்கலாம். அதான் எனக்கு தெரிஞ்சவரை அப்படி இருக்கிறதா தெரியல. அப்படியே பிரித்தாலும் கூட இங்கே எப்படி பாரதிய ஜனதா எப்படி காலம் உண்டு? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் அது மலேசிய பத்திரிகையில் வந்து செய்தி அது எந்த அளவுக்கு ஒரு சும்மா ஒரு கற்பனையில் கூட கொடுத்துருக்கலாம். அப்படி இருக்கலாம்னு ஒரு இதில் கூட கொடுத்துருக்கலாம். அதில் உறுதித்தன்மை இருக்கிறதா நான் பார்க்குறேன். நேற்று கூட்டத்தில் ஜிஎஸ்டி பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. இப்போது ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டதுனால இந்தியா முழுக்க இருக்க வணிக வரி சோதனை சாவடிகள் அகற்றப்பட்டிருக்கு. அதன் மூலம் லஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அவங்க வந்து கொண்டுட்டு வரவங்க எப்படி சொல்லுவாங்க? யாரை பெருசாக பாதிக்குமோ அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைம்பாங்க. இப்போ பண மதிப்பிழப்பு டிமானிட்டைசேஷன் தான் அங்கே என்ன சொன்னாங்க? ஒரு புதிய இந்தியா பிறந்துட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சியை தொடும். நீங்கள் உலக நாடுகள் நீங்கள் வளருகிற நாடு பட்டியலேருந்து தூக்கிட்டாங்க. டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லேருந்தே அவங்க தூக்கிட்டாங்க. இப்போ இதுக்கு யார் பதில் சொல்கிறது? அந்த கேள்விக்கு நாங்கள் போயிடக்கூடாதுன்னு மாட்டுக்கறியில் தூக்கிட்டீங்க. இப்போ வரியை கொண்டாந்து இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் வந்து எது ஒவ்வொன்றையும் நீங்கள் கொண்டு வர திட்டத்தெல்லாம் நீங்கள் சிறந்ததுன்னு தான் சொல்லுவீங்க. இப்போ நாங்கள் கடந்து போகிற பாதைக்கு நடந்து போகிற பாதைக்கு வரி இருக்குல்ல, அதை நீக்குவீங்களா? இப்போ நீங்கள் நுட்பமாக பாருங்கள். சாராயத்துக்கு வரி இல்லை, இது மல்லையாவோடது. மின்சாரத்துக்கு வரி இல்லை, இது அதானியோடது. பெட்ரோலுக்கு வரி இல்லை, இது அம்பானியோடது. இப்போ இந்த வரி விதிப்பு யாருக்கானது? யாருக்கானது? மெழுகுவர்த்தி, ஊதுவர்த்தி, கொசுவர்த்தி, ஊறுகாய் யார் உற்பத்தி செய்வா? அதானி அம்பானியா? யார் உற்பத்தி செய்வா? சிறு குறு தொழிலாளர்கள்லாம் அதை செய்யுது. அந்த முதலாளி தானே செய்வான். அவனை இது பாதிக்குதா இல்லையா? ₹1 விலையேற்றம், ஒரு 50 காசு விலையேற்றம் மெழுகுவர்த்திங்கன்னா ஒரு ஊதுவர்த்திக்கு எவ்வளோ காசு கிடைக்கும்? யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கிடைக்கும்? ஒரு ₹1 போட்டது எவ்வளோ ஆகும்? அதில் நீங்கள் போய் வரி போட்டால் அது சுமையா இல்லை? ஒரு பைசானாலும் அது சுமையா இல்லை? அதுதானே இங்கே இருக்கிறது. நீங்கள் வந்து கடலை மிட்டாய்க்கு வரி அது ஒன்றும் பாதிக்காது. வேற எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? வேற எப்படி சொல்லுவீங்க? தங்க பிஸ்கட்டுக்கும் சாப்பிட்ற பிஸ்கட்டுக்கும் அது 4 விழுக்காடு, இது 18 விழுக்காடு இருக்கா? அப்போ அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. ஒரு குறிப்பிட்ட விழுக்காட்டு மக்களே பெரிய அளவுக்கு பாதிக்கும். கார்பரேட் முதலாளிகளுக்கு அது லாபம் சரியாக இருக்கும். அதுதான் இங்கே வானூர்தியில் யார் யார் பயணிக்கிறார்? எத்தனை பேர் எல்லாரும் பயணிக்கிறாங்களோ அதுக்கு 1 விழுக்காடு ஜிஎஸ்டி. வானூர்திக்கு அது இந்த திட்டம் இவ்வளவு சிறந்த திட்டத்தை கொண்டு வந்து நாட்டினுடைய பிரதமர் ஐயா முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தின் முதல்வராக இருக்கும்போது எதிர்த்தாரா இல்லை? அப்போ குஜராத் சர்க்கார் இதை எதிர்க்கும், ஆதரிக்காது. என்னுடைய பிணத்தின் மேல் தான் இதை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு பேசின பிரதமர் இப்போ இதை நிறைவேற்றிருக்கிறாருன்னா இப்போ எப்படி நாங்கள் எப்படி பார்க்குறது? முதல்ல அப்போ சொன்னது பொய்யா இல்லை இப்போ செய்கிறது பொய்யா? எப்படி எடுக்கிறது? அப்போ பேசுனது சரியா இல்லை இப்போ செய்கிறது சரியா? குஜராத் முதல்வராக இருக்கும்போது நீங்கள் ஏற்றீர்களா எதிர்த்தீர்கள்? அதுதானே அது. இதே கேள்வி நம்ம அவங்ககிட்ட முன் வச்ச போது வருமான உச்ச வரம்புக்கு மேலே இருக்கு. குறிப்பாக 20 லட்சத்துக்கு மேலே உற்பத்தி இருக்கவங்களுக்கு தான் நாங்கள் வரி போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம். 20 லட்சத்துக்கு மேலே வளராத, 20 லட்சத்துக்கு மேலே வளராத. அது எந்த கார்பரேட் முதலாளியை பாதிக்கும்? ஒரு 20 லட்சத்துக்கு மேலே வாழ்நாளே நீ வளரக்கூடாது. அப்படிதானே வருது. அதானே இது. நம்ம என்ன கேட்குறோம்? இப்போ அவங்க சொல்கிறத வேடிக்கையாக இருக்குது. அம்மா நிர்மலா சீதாராமன் வந்து இப்படி உணவகங்களை போய் சாப்பிட முடியலையே, விலையேறிச்சுன்னா வீட்டில் எல்லாரும் சமைச்சு சாப்பிடுங்க. இன்னைக்கு இருக்கிற பொருளாதார அமைப்புக்குள்ள கணவன் மனைவி ஒரு குடும்பமே போய் வேலை செஞ்சால் தான் வாழ முடியுங்கிற நிலைமை எல்லாமே அப்படி இருக்குது. இப்போ நீங்கள் எரிவாயு இது நீங்கள் வந்து ₹32 ஏற்றிட்டீங்களா இல்லையா? ஏற்றிருக்கீங்களா இல்லையா? அப்போ அது அத்தியாவசிய தேவை தானே. அதுக்கே ₹32 ஏற்றுறீங்க. அப்போ நீங்கள் வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்கன்னா இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க? பாரதி சொல்கிறான் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதுக்குன்னு பாடினதை மடமைங்கிறான். நீங்கள் மறுபடியும் போய் எல்லா பெண்களும் வீட்டில் போய் சமைங்கிறீங்க. என்ன அப்போ உணவகம் வச்சுருக்கோம்லாம் மூடிட்டு போயிடுறதா? இது பொறுப்பான பதிலாக இல்லை, சும்மா ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அது நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்? நீங்கள் இன்னும் 28 விழுக்காடு இன்னும் 2 விழுக்காடு கூட
வரியை விதிச்சுக்கிறீங்க. என்ன செய்ய போறீங்க? வரியை உழைக்கும் மக்கள்கிட்ட இருந்து வரியை எடுத்து சுரண்டி மட்டும் ஒரு நாடு பொருளாதாரத்தில் வளர்ந்துரும் அப்படிங்கிறத எப்படி எப்படி எந்த யார் ஏற்பாது? ஒரு நாடு என்பது வளத்தையும் மக்களினுடைய ஆற்றலையும் பயன்படுத்தி உற்பத்தியில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி அதன் மூலமாக லாபத்தை கொண்டு வந்து பொருளாதாரத்தில் மேம்படுகிற நாடு தான் வாழும் வளரும். ஒண்ணுமே செய்யாம உழைக்கும் மக்கள்கிட்ட இருந்து வரியை வாங்கி 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 நாங்கள் பொருளாதாரத்தில் அப்படி வளர்ந்துருவோம். ரொம்ப வேடிக்கை. அது எப்படி இது பண்ண முடியும்? சரி, இந்த பணத்தை வசூலிச்சு என்ன செய்ய போகுது? 5 விழுக்காடு ஜிஎஸ்டி வச்சிருக்க கனடா அது கல்வி மருத்துவத்தை தரமாக கொடுக்குது, பொதுமையாக கொடுக்குது, எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்குது. அப்படி என் நாடு கொடுக்குமா? இன்னும் 2 விழுக்காடு கூட வச்சுக்கிட்டோம், நம்ம சகித்துக்கிடுவோம். ஏன்னா கல்வி மருத்துவம் இலவசமாக இருக்கிறாங்க, சுங்கச்சாவடிலாம் தூக்கிடுறாங்க. நடந்து செல்றதுக்கான பாதை இல்லையே. 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்பா வாங்க வேண்டியது, கட்ட வேண்டியது இருக்குது. அதுதான் இங்கே இருக்கிறது. அது மக்களுக்கானதான் இல்லை. இந்த வரி விதிப்பு உள்நாட்டு பெரும் வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கு அவங்களுக்கு பயன் தரக்கூடிய வரி விதிப்பா தானே இதை பாருங்க. நீங்க இப்ப குறிப்பிட்டது போல இந்த எரிவாயுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரே நாள்ல 32 ரூபா விலையேற்றம். அதை எப்படி பாக்குறீங்க? இன்னும் கூட நீங்க வந்து பாருங்க, இன்னும் கூட பெட்ரோல் டீசல் விலைக்கு, பெட்ரோல் டீசலுக்கு நீங்க ஜிஎஸ்டி கொண்டு வரல. ஆனா நாள்தோறும் அதுக்கான கட்டணத்தை நீங்க தீர்மானிச்சுக்கலாங்கிற உரிமையை கொடுத்துட்டு 15 நாளைக்கு ஒரு முறை இருந்த போதே அது வந்து பெரிய சுமையா இருந்தது. இப்ப தினந்தோறும் நீங்க இதுன்னா, இப்ப நான் ஒரு எரிபொருள் வங்கிக்கு போறேன், எவ்வளவு நான் போற போது நான் ஒரு 100 ரூபா எடுத்துட்டு போறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு லிட்டருக்கு ஒரு 2 லிட்டர் போட்டுக்கலான்ட்டு. அங்க போகும்போது திடீர்னு அவன் ஒரு விலை சொல்லுவான், அப்ப எனக்கு 100 ரூபா தான் இருக்கு, நான் என்ன செய்யுது? அப்ப தினந்தோறும் ஒரு விலை விதிச்சுக்கலாம் அப்படிங்கிற முறையை நீங்க கொண்டு வந்துட்டீங்க. எதுவுமே ஒழுங்குபடுத்தப்படலை. இந்த வரி விதிப்புக்கு பிறகு இது என்னவா ஆகும்? இது எந்த முதலீடு செய்வீங்க? எதில் கொண்டு வரீங்க? இதனால் மக்களுக்கு என்ன நல்ல திட்டங்களை நிறைவேற்ற போறீங்க? எதுக்குமே இல்லை. கல்வி, மருத்துவம், மானுட உரிமை, அதை எல்லாருக்கும் தேசம் முழுமைக்கு ஒரே மாதிரி கொடுக்க போறீங்களா? ஒரே மாதிரி அம்மையார் ஜெயலலிதாவுக்கு கிடைச்ச மருத்துவம் எனக்கு கிடைக்குமா? இப்போ அம்மையார் சோனியா காந்திக்கு முடியல, அமெரிக்காவில் போய் மருத்துவம் செய்கிறாங்க. சகோதரர் யுவராஜ் சிங்குக்கு புற்றுநோய்ங்கிறாங்க, அமெரிக்காவில் போய் குணமாயிட்டு வர்றாரு. அந்த மருத்துவம், அந்த தரமான மருத்துவம் விடுதலை பெற்ற 70 ஆண்டுகளில் இந்த நாட்டில் கொடுக்க முடியலையே உங்களால். நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு வந்து என் மண்ணின் பிள்ளைகள் வந்து ரஷ்யாவிலையும் சீனாவிலையும் போய் மருத்துவம் படிக்கிறாங்களா இல்லையா? எத்தனை ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. நான் எடுத்து தரவா? ஏன் போய் படிக்கிறான்? அந்த 2 நாடும் நம்மளை விட பெரிய நாடு, பெரிய அதிக மக்கள் தொகை கொண்டிருக்க நாடு. அந்த நாடு மருத்துவத்தையும் கல்வியும் தரமாக கொடுக்குது, இலவசமாக கொடுக்குது சீனா. அந்த இலவசமாக கல்வி கிடைக்குதுன்னு என் பிள்ளைய ரஷ்யாவிலையும் இந்த சீனாவிலையும் போய் படிக்குதா இல்லையா? இது இவ்வளவு பெரிய நாட்டுக்கு அவமானமா இல்லையா? உங்க நாட்டு குடிமகன் வேற நாட்டில் போய் கல்வி இலவசமாக கிடைக்குதுன்னு படிக்கிறாங்களா? உங்கள் அளவுக்கு குறைவாக ஜிஎஸ்டி வச்சிருக்க நாடு கொடுக்குதா இல்லையா? நீங்க ஏன் அதை செய்ய முடியாதா? எப்படி இருக்குது இது? அப்ப இதன் பயன் என்ன? இந்த வரி விதிப்பின் பயன் என்ன? பயன் என்ன? இதைத்தான் பண மதிப்பிழப்புல நீங்க சொன்னீங்க. அப்படியே கருப்பு பண மாடலாம் பாதிக்கப்பட்டுருவான், ஊழல் லஞ்சவாதிலாம் பாதிக்கப்பட்டுருவான். யாருமே பாதிக்கப்படலையே. யாரு பாதிக்கப்பட்டிருக்கா? அப்போ வார்த்தைகள்ல இனிக்குது. வளர்ச்சி, வேலை வாய்ப்பு. இந்த வரி விதிப்புல 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு அமைச்சர் சொல்றாரு. எப்படின்னு விளக்குங்கன்னு நான் கேட்கிறேன். எப்படி விளக்குங்க? நீங்க வரி விதிக்கிறதுல எனக்கு எப்படி வேலை கிடைக்கும்? எப்படி? பல பேருக்கு வேலை இழப்பு தான் ஏற்படும். இப்ப ஒரு குறிப்பிட்ட முதலாளிகளை பாதிக்குது, ஏழை எளிய மக்களுக்கு நல்லதுன்னு. இதுல பெருமையாக சொல்லிக்க பாலுக்கு விதிக்கல, நாங்க அரிசி பருப்புக்கு விதிக்கலன்னு. அதுல விதிக்கிறத விட கேவலம் தான் இருக்குதா? அதுக்கு விதிக்கலன்னு வேற பெருமையாக வேற பேசிக்கிறீங்க நீங்க. இந்த முதலாளி ஒன்று சார்ந்துதான் இருக்கு. இந்த முதலாளி பாதிக்கப்படுறாருன்னா அவரை சார்ந்து இருக்கிற சிறு சிறு தொழிலாளிகள், சின்ன சின்ன குடிசை தொழில்கள் செய்கிறவர்கள், இவர்கள்லாம் பாதிக்கப்படுவாங்களா? பட மாட்டாங்களா? நான் மெழுகுவர்த்தி உற்பத்தி செய்கிறேன், நானே கொண்டாந்து விற்க முடியுமா? நான் ஒரு முதலாளிகிட்ட கொடுப்பேன். அப்போ அந்த முதலாளிக்கு ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னா இது என்னுடைய தொழில் எப்படி வளரும்? நான் எப்படி வர்த்தகம் செய்ய முடியும்? சார், இந்த திரையரங்குகளில் 3 நாள் வேலை நிறுத்தி. ஆமா, அது என்ன பண்ணலாம்? கேளிக்கை வரி ரத்து பண்ணணும்னு சொல்றாங்க. கேளிக்கை அதாங்க. நீங்க மாநிலத்திற்கு நீங்க பாருங்க, அண்ணல் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை வகுக்கும்போது சொல்றாரு, இந்தியா வந்து பன்முகத்தன்மை கொண்ட நாடு. ஒரே மாதிரி மொழி, கலாச்சாரம், வாழ்க்கை முறை, உடை, உணவு, பழக்க வழக்கங்கள் இல்லை, வழிபாடு இல்லை, பல பன்முகத்தன்மை கொண்ட நாடு. இதுல வந்து அதனாலதான் சொல்றாரு, இந்த அரசியல் சாசனம் இருந்ததில்லை, நாம உருவாக்குறோம்.
அப்ப இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாவும் ஒருமைப்பாடு கொண்ட நாடாவும் ஒற்றுமையோடு இருக்கணும்னா அந்தந்த மொழிவழி தேசிய இனங்களுக்கு முன்னுரிமை, அதுக்கு முன்னுரிமை இருக்கணுங்கிறார். அந்த முன்னுரிமை பறிக்கப்படுது. இப்ப அதான் இங்க இருக்கிறது. இந்தியா ஏற்றுக்கொண்டிருக்க கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதாக ஒவ்வொரு செயலும் இருக்கு. கட்டாய இந்தி, கட்டாய சமஸ்கிருதம், ஒரே வரி, ஒரே மாதிரி கல்வி, இதெல்லாம். இப்போ நீங்கள் சிபிஎஸ்சி பள்ளி, மத்திய அரசு பள்ளியில் என்னுடைய பாட்டன் கப்பலோட்டி தமிழெல்லாம் படிப்போமா? எங்கள் மூதாதை தீரன் சின்னமலையை நாங்கள் படிப்போமா? வல்லபாய் பட்டேலை படிப்போம், வஉசியை படிப்போமா? வீர சிவாஜியை படிப்போம். எங்கள் பாட்டைங்க தீரன் சின்னமலை, பூலித்தேவனை, வேலுநாச்சியார், மருதுபாண்டியை நாங்கள் படிப்போமா? அப்போ அதான் இங்கே இருக்கிறது. அப்போ ஒரு திட்டமிட்டு ஒவ்வொரு தேசிய இனங்களினுடைய அடையாளங்களும் மறைக்கப்படும். அப்போ அந்த இப்போ நீங்கள் கேளிக்கை வரீங்கன்னா மாநிலத்துக்கு இருக்கிற கொஞ்சம் உரிமை அதுதான். அவங்க மாநில உரிமையை நாங்கள் விட்டு கொடுத்துட்டோமா, ஆனால் ஜிஎஸ்டியில் குறைக்க மாட்டாங்களா? எப்படி இருக்கு? 28 விழுக்காட்டில் ஒரு 5 விழுக்காடை கொண்டாங்க, 5 விழுக்காடை கொண்டாங்க, பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறோம்ல. உட்கார்ந்து தங்க பிஸ்கட்டுக்கு எவ்வளோ வரி விதிக்கலாங்கிறதுக்கு ஒரு தனி அமர்வு நடத்துனீங்கல்ல நீங்கள், அமர்த்தினீங்க. தனி அமர்வு தங்க பிஸ்கட்டுக்கு எப்படி இருக்கு? அதுக்கு தனி அமர்வு உட்கார்ந்து விவாதிச்சு 4 விழுக்காடுன்னு. ஏன் அப்படி இதுக்கு நாடங்களும் திரைத்துறை பாதிக்கப்படுது. திரைங்கிறது சினிமா அப்படின்னு பார்க்க முடியாது. ஒவ்வொரு தேசிய இனத்தினுடைய அடையாளம் அது, ஒரு கலை முகம் அது. என்னுடைய பண்பாடு, என்னுடைய நாகரிகம், பழக்க வழக்கங்களை நாங்கள் திரையில வடிக்கிறதுங்கிறது இருக்குது. அப்படிதான் ஒவ்வொரு நாடும் பார்க்குது, அப்படிதான் பார்க்குது. அப்போ அதை அப்படி பார்க்க முடியாது. இல்லை சார், சிறைத்துறையில் கேட்கறது வந்து ஜிஎஸ்டி பற்றி நாங்கள் கட்டுறோம், கேள்வி வரி தான் ரத்து பண்ணணும் அவங்க கேட்குறாங்க. அதுவே தப்பு இல்லை. நீங்கள் இந்த அரசு வரி விலக்கு அளிக்கிறதுக்குன்னு ஒரு விதி வச்சிருக்கு. அதாவது நீங்கள் படத்தை பார்க்குறது தமிழில் பெயர் இருக்குது, அதனால நாங்கள் இதுக்கு வரி விலக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. அதில் கொஞ்சம் இவங்க ஆட்சியாளர்கள் லாபம் விட்டுறாங்க. அதை வேணால் விட்டு கொடுக்க சொல்லலாம். மொத்தமாக கேளிக்கை வரி எடுத்துட்டு நான் மத்திய அரசு கட்டிக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? அதான் அவங்க சொல்கிறாங்க. அப்படி கொடுக்க முடியாது. ஜிஎஸ்டியில் குறைக்கணும். அதுக்கு எல்லாரும் சேர்ந்து போராடி நீங்கள் 28 விழுக்காடு அதிகம், அது 5 விழுக்காடை குறைங்க அப்படின்னு கேட்கணும். மாநில அரசுக்கும் நீங்கள் தனியாக விதிக்கிற அந்த கேளிக்கையில் கொஞ்சம் கேளிக்கை வரியில் கொஞ்சம் குறைங்க அப்படிதான் கேட்க முடியும். மொத்தமாக நீங்கள் ஒரு உரிமை வெட்டி கொடுத்துரு, நான் மத்திய அரசு கட்டிக்கிறேன் அப்படிங்கிறது இது சரியில்லை. அது பாதிக்கும்ல மக்களை. எந்த வழியில் பார்த்தாலும் மக்களை பாதிக்கும்ல. ஏற்கனவே திருட்டு விஷயத்துல படம் பார்க்குறான். ஏன் பார்க்குறான்? ஒரு குடும்பம் 5 பேர் போய் படம் பார்க்கணும்னா குறைஞ்சது 3000 ரூபா 4000 ரூபா வந்துருக்கு. ஆனால் டிக்கெட்டு, உள்ளுக்குள்ளே இருக்கிற வாகன நிறுத்தம், அதுக்கப்புறம் கடைகளில் சாப்பிட்றது எல்லாமே அதிக விலை. அப்படி வரும்போது அங்கே அதுக்கு வரல. இதுனா ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு சீடி வாங்கி போட்டு பார்த்துடலாம். நம்ம குடும்பம் இல்லை, இன்னும் 4 குடும்பத்துக்கு கொடுத்துடலாம். இந்த நான் பார்த்தேன் நல்லா இருக்குங்க அப்படி வந்துடுது. அப்போ நீங்கள் கட்டண விலையை ஏற்றுனீங்கன்னா மூடி வேண்டியதான் திரையிறங்க, நேரடியாக சீடி போட்டு பார்த்துட்டு போயிடும். அது சரியில்லை. தமிழ்நாடு அரசு தன்னுடைய கேளிக்கை வரியில குறிப்பிட்ட விழுக்காட்டை குறைச்சி இந்த துறையை வாழ வைக்கிறதுக்கு வசதி செய்யலாம். மத்திய அரசு தன்னுடைய வரி விதிப்பில் 28 விழுக்காடு அதிகம், அதை 5 விழுக்காடாக குறைக்கலாம். 5 விழுக்காடு அப்படி கொண்டு நாங்கள் 0ல் வைங்கன்னு சொல்லலை, சுழியத்தில் வைங்கன்னு சொல்லலை, 5 விழுக்காடு வைங்க அப்படி செய்யலாம். அதான் செய்யணும் மாநில அரசு. அது என்ன கேட்கறது, மொத்தமாக மாநில அரசு உரிமையை விட்டுருங்க, அது கஷ்டம். அப்படியே அமைங்கி போயிடுச்சு. எல்லாம் வாங்கினாங்க விவகாரமே அமுக்கிறது தானே விவகாரம். அது போய் ஹிட்லர் சொல்கிறான் மக்களை எப்பவும் சிந்திக்க விடாமல் பரபரப்பாக வச்சுக்கன்ட்டு. அது நாட்டில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. பரபரப்பாக இருக்கும். திடீர்னு கறிங்கிறான், அடுத்த நாள் வரிங்கிறான், நாளைக்கு உடம்பெல்லாம் சொரின்னு கூட எனக்கு ஒன்றும் புரியல. என்னோட கடை சீட்டை கொடுத்தா நான் வேற எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு கூட பார்க்க அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. உள்ளாட்சி அமைப்பு திட்டத்தின் கீழே தேசிய நெடுஞ்சாலைகளை தேவைக்கேற்ப மாநில நெடுஞ்சாலையாக மாற்றி அங்கே வேணால் மதுபான கடை திறந்துக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வந்துருக்கு. அதை எப்படி பார்க்குறேன்? நான் கேவலமாக பார்க்குறேன். இது போய் பேசிட்டுருக்காதீங்க. அங்கே பக்கத்தில் ஒருத்தர் சந்திரபாபு நாயுடு 2500 தடுப்பணைகள் கட்டுறதுக்கு போராடிட்டு இருக்காரு. எங்கள் ஆளுங்க 3500 டாஸ்மார்க் திறக்க போராடிட்டு இருக்காரு. அவர் 10,000 கிலோமீட்டர் நதிகளை இணைச்சிக்கிட்டு இருக்காரு. இவங்க 4 அணியை இணைக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. இதில் இதெல்லாம் நினச்சி அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியல. இன்னைக்கு தமிழ் இதில் படிக்கிற முழுக்க விளைநிலங்களில் போய் இந்த மதுக்கடையை திறந்து வச்சுருக்காங்க. விளைநிலங்களை வீட்டு மனைகளாக்காதீங்கன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதே கொஞ்சம் தான் விளைநிலங்கள் இருக்குது, அந்த வளம் இருக்குது. அதை மனைகளாக மாற்றிடக்கூடாதுன்னு தான் நீங்கள் பார்க்குறீங்க. வழக்கு நடந்து இது வரைக்கும் இந்த வீட்டு மனை வியாபாரம் பிரச்சனையாக இருக்குது.
இதில் போய் விளை நிலங்களில் அந்த இதாக அப்படியே பயிர் இருக்குது, பக்கத்தில் வந்து மதுக்கடை. இது என்ன செய்யறது? இவங்க மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு வரவே கிடையாது. சாராயத்தை மூடிட்டீங்கன்னா அரசு நிர்வாகத்துக்கு பணம் இருக்கு. காரணம் வந்து நீண்ட காலமாக அதை சார்ந்து இவங்க இருந்துட்டாங்க. அதனால தான் இவ்வளவு எதிர்ப்பு, இவ்வளவு போராட்டத்துக்கு மீறி மீறி இங்கே மூடுனா அங்கே திறக்கிறது, அங்கே மூடுனா அங்கே திறக்கிறது. காரணம் அதுதான். அவங்களுக்கு வந்து வேறு வழியே கிடையாது. அவங்களுக்கு அதில் வந்து 26,500 கோடியை வச்சு தான் போயிட்டு அரசு நிர்வாகம். அது மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு, வருமான பெருக்கத்துக்கு அவங்க சிந்திக்கலை, அதை செயல்படுத்தலாம். மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் ஸ்டாலின் வந்து முதல்வருக்கு கோரிக்கை கொடுத்தார். இது வந்து ஏற்கக்கூடியதா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது கூட்டணும் தான், அரசு கூட்டமாங்கிறதானே. மேகதாது இப்போ எல்லாரும் வீரப்பண மாயாவி திருட்டு பைய சந்தன கடத்தல்காரன்னு. இப்போ எங்கள் ஐயா மட்டும் காட்டுக்குள்ள இருந்தான்னா அவங்க கட்டுவேன்னு சொல்லுவானான்னு பாருங்க. இப்போ தெரியுதா யார் பாதுகாப்பாக இருந்தது? அதுதான் பிரச்சனைங்க. அரசு அதை எடுக்கணும். அவங்க கட்டுறதுக்கு வந்து மத்திய அரசு தடை போடாது. ஏன்னா கர்நாடகாவில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுலேயே அது கண்டுகொள்ளாமல் இருக்கிற காரணம் என்னன்னா, கர்நாடகாவில் ஆளுகிற உயரத்தில் இருக்குது. அந்த மாநிலத்தில் வந்து காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைச்சா அந்த மாநிலத்தில் வாக்கு பெற முடியாது, தோற்று பெறுவோம்னு நினைக்குது. அதனால அது மேகதாது கட்டுறது நீங்கள் மத்திய அரசு அனுமதி கொடுக்கூடாதுன்னு நம்ம சொன்னாலும் அது வாய் திறக்குதான் பாருங்க, சொல்லாது, மௌனம் தான் சாதிக்கும். ஏன்னா அங்கே வந்து காங்கிரஸும் அதுக்காக பேசாது, பாரதிய ஜனதாவும் பேசாது. ஏன்னா ரெண்டும் ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்குது. அது ஒன்று வந்து இதுக்கு ஆதரவாக பேசிட்டா அடுத்த தடவை அந்த கட்சி தோற்றுரும். இது எதிராக எந்த கட்சி ஆதரவாக எடுத்ததோ அந்த கட்சி தோற்றுரும், வாக்கு கிடைக்காதுன்னு நினைக்குது. அப்போ தேசிய கட்சிகள் அந்தந்த மாநில மக்களின் வாக்கு என்கிற போது மாநில கட்சியாக மாறிடுது. ஒப்புக்கு இறையாண்மை, ஒருமைப்பாடு, தேசியம் இதெல்லாம் பேசுதே ஒழிய இந்த ரெண்டு கட்சியிலுமே மாநில வாக்கு அந்த மக்களின் நன்மதிப்பை பெறுவது என்று வருகிற போது மாநில கட்சியாக மாறிடுது. இல்லை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு சொல்கிறீங்களா நீங்கள்? கூட்டி பேசுறதுல அதில் ஒன்றும் இல்லையே, சரிதானே? அதானே இருக்கிற கடைசி வாய்ப்பு. எல்லாருமா சேர்ந்து முறையிடுவதாங்க. அப்படி எல்லாருமா சேர்ந்து இந்த வரிக்கும் பேசணும். இது ஒரு பெரிய இது. இப்போ நீங்கள் கேட்குறீங்க பாதிக்கப்படாங்க. ஓலை கொட்டானுக்கு வரி இருக்கா இல்லையா? ஓலைப்பொட்டிக்கு வரி இருக்கா இல்லையா? ஓலைப்பொட்டி யார் தயாரிப்பாங்க? எங்கள் ஆத்தா பத்தா தானே தயாரிப்பாங்க. அதில் ₹1 வரிக்கு கூடனாங்க இந்த ஓலைப்பொட்டி எத்தனை ரூபாய்க்கு ஆகும்? ஒரு பொட்டிக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்? அப்போ இந்த ஒரு தற்சார்பு பொருளாதாரம்னு ஒன்று இருக்கு பாருங்க. நான் வந்து ஊராக தயாரித்து அங்கே இருக்கிற 10 கிராமத்துக்கு கொடுப்பேன், 10 பெட்டி கடையில் கொண்டு கொடுப்பேன். அப்போ அவனும் வாழ்வேன், நானும் வாழ்வேன். இப்போ இதில் அடி விழுதா இல்லையா? இந்த ஓலைப்பொட்டியை கொண்டு நான் அமெரிக்காவுக்கு ஏற்றுமே செய்கிறேன் இல்லை, அங்கே கொண்டு சந்தையில், வார சந்தையில் அங்கே கொண்டு வைப்பேன். 4 பேர் வந்து கிராமத்து மக்கள் வந்து அங்கே சிற்றூர்கள்லேருந்து கூடி வாங்கிட்டு போவான். இந்த சுழற்சி தான் நாங்கள் தற்சார்பு பொருளாதாரம்ங்கிறோம். இப்போ இதில் அடி விழுதா இல்லையா? அதாவது தானே. அப்போ அது பாதிக்காதுன்னு பேசுறது சுத்த பைத்துக்கிறது. இந்த கதிராமங்கல பிரச்சனை இல்லை, நாம் தமிழர் கட்சி என்ன நிலை எடுக்க அன்னையிலேருந்து போராடிட்டு இருக்கோம். எங்களை உள்ளுக்குள்ள விடக்கூடாதுன்னு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போட்டுருக்காரு. ஆனாலும் எங்காலும் உள்ளதான் இருக்கு. கதிராமங்கலம் இருக்கு, உள்ள இருக்கிற முறை எங்கால் தான் இருந்து போராடுற ஒவ்வொருத்தரும் நாம் தமிழர் தான். அடுத்த கட்டமா ஏன்னா அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு கட்டமா. இதுல வந்து அடுத்த கட்டம்னு கேக்குறீங்க. இது அதிகாரத்திற்கு மட்டும் நாங்க என்ன வடிவத்துல தான் போராடுறது? உண்ணாவிரதம் இருந்தாச்சு, மனித சங்கிலி போராடியாச்சு, முற்றுகையிட்டு போராடியாச்சு. செவிச்சாய்க்கணும்ல. அதிகாரம் வந்து காதையும் கண்ணையும் மூடிக்கிட்டு இருந்துச்சுன்னா எப்படி? போராடுகிற மக்களின் உணர்வு மதிப்பளிக்காத அதிகாரங்களா இருக்குது. போய் அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு இவங்க இந்த ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன் எடுக்கிற எல்லா அறிஞர்களும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பாதிப்பும் வராது. என் தண்ணீர் எப்படி மஞ்சள் ஆச்சு? அதுக்கு பதில் சொல்லணும்ல. கதிராமங்கலம்ங்கிறது கதிரில் வைக்கோலில் கூறமே இல்லை, கதிரில் மேய்ஞ்ச ஒரு கிராமம். எங்கள் பாட்டை சடையப்ப வல்லது சோறு வடித்த தண்ணி ஆறா ஓடிச்சுங்கிறான். நாங்கள் அப்படி வாழ்ந்த ஒரு மக்கள். அப்போ எவ்வளவு நீர் வளம் கொண்டு எவ்வளவு நிலவளம் கொண்ட ஒரு நிலம், அது எப்படி இன்னைக்கு மஞ்சளா தண்ணி வந்துச்சு? இந்த 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 எரிகாற்று எடுக்கிறனால தானே வருது. அப்போ அதில் வந்து நீங்கள் எந்த பாருங்க, அறிஞர்களே என்ன சொல்கிறாங்க, அப்படி மேந்து வர்ற அந்த நீர் இருக்குல்ல, அதை எடுத்து வச்சு காஞ்சிடும், சிமெண்ட் ஆயிரும், எடுத்து சிமெண்ட்டுக்கு பயன்படுத்தலாம்ன்ற. அப்போ அதை குடிக்க சொல்கிறீங்களா எங்களை? அப்போ என்ன முடிவு? நீங்கள் எல்லாரும் எங்களை கொண்டுட்டு இந்த எரிவாயு எடுத்து என்ன பண்ண போறீங்க? நாங்கள் எல்லாரும் செத்துட்டோம். யாருக்கு இந்த வாயு? எங்களை கொல்லி வச்சு எரிக்கிறதுக்கா? எதுக்கு இருந்தது? சுத்த பைத்துக்கரத்தனம். இது வந்து எவ்வளவோ மாற்று வழிகள் இருக்குது. சின்ன நாடு சிங்கப்பூர் மக்கிய மரக்கழிவில் இருந்து ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன் எடுத்துக்கிறது.
இவ்வளவு பெரிய நாடு அதை செய்ய முடியாதா? இந்த இயற்கை அன்னை இந்த பூமி தாயின் ஈரக்கொலையை குறைஞ்சுதான் எடுக்கணுமா? 3.5 கிலோமீட்டர் 11,000 அடிக்கு கீழே போய் நிலத்தை நாசமாக்கி, வளத்தை நாசமாக்கி, நீரை நாசமாக்கி, காற்றை நாசமாக்கி, என்ன கொடுமையோ. இல்ல இதுல எந்த பிரச்சனை இல்ல. அனைத்து கட்சிகள் யாரும் ஒருங்கிணைந்து போராடுற மாதிரி தெரியல. தனித்தனியா தான் போராட எப்படி முடியும்? கையெழுத்து போட்டது திமுக, கையெழுத்து போட்டது வேடிக்கை பார்த்துருந்தது அதிமுக, காங்கிரஸ் கொண்டு வந்தது, பாரதிய ஜனதா செயல்படுத்துது. இந்த ஜிஎஸ்டி அன்னைக்கு ஐயா நரேந்திர மோடி எதிர்த்தது காரணம் என்ன? காங்கிரஸ் கொண்டு வர துடிச்சது, எதிர்த்தாங்க. அவங்களுக்கு தனித்த பெரும்பான்மை இல்லை, தவிச்சாங்க, முடியல, எல்லாரும் எதிர்த்தவொடனே விட்டுட்டாங்க. இவருக்கு 283 இடம் அதிக பெரும்பான்மை இருக்கு, அடிக்கிறாரு, அவ்வளவுதான். சரி, இப்போ 2 பேருக்கு என்ன கொள்கை மாற்றி இருக்கு? தேட்டர்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைமில் வந்து ரஜினியோட 2.0 படத்தோட ட்ரீட்ல வெளியிடறதுக்கு வந்து ப்ரொமோஷன் நடந்துருக்கு, வேலை நடந்துருக்கு. அதை பற்றி அதை ஒன்றும் சொல்ல முடியாது. நாங்கள் இங்கே போராடிட்டு இருக்கோம், அவர் இங்கே அமெரிக்காவில் கேசினோ விளையாடி அதை பற்றி பேச முடியாது. அவங்க பிற முதலாளிகளின் விளையாட்டு, அதில் ஒன்றும் சொல்ல முடியாது. தேட்டரில் வந்து தொடர்ந்து ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டு வரும்போது இப்போ படத்தை ட்ரீட்ல வெளியிடறதுக்கான ப்ரொமோஷன்லாம் ஈடுபட்டு இருக்காரு, விழா நடத்திருக்காரு. அதை பற்றி அது 400 கோடி, நானும் செய்தி இப்போ தான் தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன். 400 கோடி முதலீட்டில் படம் எடுத்துக்கிறாங்க. அவங்க பெரிய முதலாளி, பெரிய நடிகர். அதில் நம்ம யாரு இது மட்டும் பார்க்கலாம்னு சொல்கிறோம். சரி, இந்த ஸ்ட்ரைக்கினால வந்து திரையுலகத்துக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும்? படம் எடுக்க முடியாது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த வரியை கட்டணும் அப்படின்னா, இந்த தமிழ்நாடு அரசு தமிழில் பெயர் வச்சா அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் படத்தை பார்க்கணும். இதுக்கு வரி விலக்கு கொடுக்கலாமா, வரி குறைப்பு கொடுக்கலாமா? அதில் இந்த அரசு என்ன செய்யுது? 50 லட்சம் கொடுங்க, உங்களுக்கு வரி செலுத்துறாங்க. 36 லட்சம் கொடுங்க, 1 கோடி கொடுங்க அப்படின்னு. உங்களுக்கு புரியுது? இப்போ லிங்கா படத்துக்குலாம் 1 கோடி வரி செலவு கொடுத்துருக்கோம். நாங்கள் வழக்கை போட்டு லிங்கா தமிழ் பேரில் நீ எப்படி கொடுத்தாங்கட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்துச்சு. அப்போ அது மாதிரி அந்த நடவடிக்கையை கைவிடலாம். அதில் ஒரு பெரிய தொகையை இழக்க வேண்டியது இருக்குது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர். அதை தமிழ்நாடு அரசு அதை கைவிடலாம். ஆனால் மொத்த உரிமை மொத்தமாகவே கேளிக்கை வரியை நான் விட்டுடுறேன், நீ மத்திய அரசு கட்டிக்கங்கிறத நான் ஏற்கிறேன். அது சரியில்லை. எல்லா உரிமையும் விட்டு கொடுத்துட்டு நம்ம பண்ண முடியாது, அது பண்ண முடியாது. எனக்கு கொஞ்சம் இருக்கணும். எனக்கு வந்து நாளைக்கு இயற்கை வேளாண்மை பற்றி ஒரு விழிப்புணர்வு தர ஒரு படத்தை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க, குழந்தைகளை பற்றி ஒரு படம் எடுத்து, பாலியல் கொடுமையை எடுத்து ஒரு படம் எடுத்து, இதுக்கு நான் வந்து சிறப்பு சலுகை அளிக்கணும், அந்த படத்தை ஊக்குவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த உரிமை என்று வரி விலக்கு, டாக்ஸ் ஃப்ரீ, அப்படிலாம் படங்கள் வந்ததில்லை அப்படிலாம் படங்கள். அந்த மாதிரி எனக்கு இருக்கிற உரிமை அது ஒன்று தான் இருக்குது. அதையும் நான் விட்டுட்டேன்னா முதன்மையான காரணம், அது ரொம்ப முதன்மையான காரணம். அது அவங்க யாரும் குறைக்க மாட்டாங்க. அது நடிகர் சங்க தலைவரும் இயக்குனர் தயாரிப்பாளர் சங்க தலைவரும் தான் முடிவு. அவர் அதை தவிர மற்றதெல்லாம் பேசுறாரு. விடுதலை செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து அம்மையார் ஜெயலலிதா பெருமுயற்சி எடுத்தாங்க. அந்தப்ப அனைத்து கட்சிகளும் அவங்களுக்கு ஒத்துழைக்கல. எங்களை தவிர அந்த விடுதலை ஆதரித்து அவங்களுக்கு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக மற்ற கட்சிகள் நிற்கல. காரணம் 7 பேரையும் விடுதலை செஞ்சால் அந்த அம்மாவுக்கு ஒரு நற்பேர் வந்து எந்த கட்சியும் ஆதரிக்கல. அப்புறம் அது வெளிப்பட சொன்னால் யாரும் ஆதரிக்கல. அதுக்கப்புறம் விடுதலை செய்யணும், அதை பண்ணணும் அப்படின்னு பேசுனாங்க. யாரும் செய்யல. அது வட இந்தியாவில் இருக்கிற ஊடகங்களும் வட இந்திய தலைவர்களும் ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட கடுமையாக எடுத்துட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு பெரிய பின்னடைவாயிடுச்சு. அதனால அவங்க அமைதியாயிட்டாங்க. இதுதான் நடந்தது. அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் கதவை தரங்க, விடுதலை செய்யுங்க, பிள்ளைகளை நாங்கள் எல்லாம் உங்களுக்கு துணையாக இருக்கோன்னு சொல்லியிருந்தா அந்த அம்மாவுக்கு தவிர்க்க முடியாத ஒரு நிர்பந்தம் உண்டு நடந்தது. அது மத்திய வட மாநிலங்களில் அவங்க உருவமை எரிக்கிறது நீங்கள் பார்த்தீங்கல்ல, கடுமை எதிர்ப்பு வந்துட்டது. அதில் அவங்க அமைதியாயிட்டாங்க. அது அந்த மாதிரி இப்போ முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆளுமை உள்ள தலைமை மட்டும் இல்லை, நம்ம அதிகாரத்தில் இல்லை. இந்த அரசு வந்து பாரதிய ஜனதாவின் கொள்கை முடிவு வந்து நம்ம பிள்ளைகளை விடுதலை செய்கிற முடிவு இல்லை. காங்கிரஸ் எங்க தலைவர்னு சொல்லும், பாரதிய ஜனதா எங்க பிரதமர்னு சொல்லும். சொன்ன வார்த்தை புரியுது. காங்கிரஸ் எங்க தலைவரை கொன்றவர்கள் சொல்லும், பாரதிய ஜனதா எங்க பிரதமரை கொன்றவர்கள்னு சொல்லும். அதனால இது விடுதலையே செய்யாது. ஆனால் ஒரு நாள் இந்த விடுதலை நடக்கணும் போகுது. அதுக்குத்தான் நாங்கள் அதிகாரத்தை நோக்கி ஓடுவோம். நீ என்ன வேணாலும் முடிவெடுத்துக்க, முதல்ல கதவை தர வெளியில் வா, சட்டப்படி அதை நாங்கள் எதிர்கொள்கிறோம் நாங்கள். ஆனால் அந்த மாதிரி ஒரு இப்போ அதிகாரத்தில் இருக்கவங்க அப்படி முடிவெடுப்பாங்களா? அதான் இங்கே இருக்குது.
ஒரு தற்காலிக விடுப்பு கொடுங்க பிள்ளைக்கு. எங்கள் அப்பா குயில்தாசனுக்கு முடியல, நீங்கள் நிரந்தர விடுதலை கூட அப்புறம் செய்யுங்க. தற்காலிகமாக ஒரு 20 நாள் ஒரு மாதம் விடுதலை ஒரு பெரோல் விடுப்பு கொடுங்க. அப்பாவுக்கு முடியலன்னு தான் நான் கேட்குறேன். அதையே கொடுக்கலையே. அப்போ நிரந்தர விடுதலை இந்த அரசியல் விஷயம் அது கவனத்திலே அது எடுக்குதா? ஒரு துறை சார்ந்த அமைச்சர் இல்லை அவர் கடிதத்தை நாங்கள் படித்தோம், இல்லை அவர் அதை அந்த ஒரு பெரோல் விடுப்பு கேட்டிருக்கிறத நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம், அதை பற்றி சிந்திக்கிறோம், அந்த கோரிக்கையை நாங்கள் விவாதிக்கிறோம், எதுவுமே கிடையாது. அப்படின்னா அந்த பிரச்சனையை காதில் வாங்காமல் கடத்திட்டு போகிறது தானே அரசு. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், எங்கள் ஐயா அப்துல் ரஹ்மான் எழுதின கவிதை தான், இந்த நாட்டின் சட்டத்திற்கு கண்கள் இருக்கிறதை ஒழிய கண்ணீர் இல்லடான்னு. அதுதான்